புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் அந்த கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனான அன்புமணி ராமதாசுக்கும் இடையே வார்த்தை போர் ஏற்பட்டது. எனது பேச்சை கேட்டு கட்சியில் இருக்க வேண்டும் என்றால் இருக்கலாம், இல்லை என்றால் வெளியே போகலாம் என்று அன்புமணி ராமதாசுக்கு மேடையிலேயே டாக்டர் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்தார். இதையடுத்து மைக்கை வீசி எரிந்துவிட்டு அன்புமணி ராமதாஸ் அந்த மேடையில் இருந்து வெளியேறி இருக்கிறார். பாமகவில் இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவரை நியமித்ததற்கு அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஆனால் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் முகுந்தனை தான் பாமக இளைஞரணி தலைவராக நியமிக்க வேண்டும் என்றும், இந்த கட்சி நான் உருவாக்கிய கட்சி, இந்த கட்சியில் எனது பேச்சை கேட்காதவர்கள் உடனடியாக அந்த கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று பொதுக்குழுவில் அறிவித்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே மேடையிலேயே, பொதுக்குழு மேடையிலேயே அந்த வார்த்தை மோதல் ஏற்பட்டுவிட்டது. மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது இல்லை என்றும் டாக்டர் ராமதாஸ் அந்த பொதுக்குழுவில் அறிவித்திருக்கிறார். அன்புமணி இருக்கும் வரை பாமக வெற்றி பெறாது என்பதை உணர்த்துவதாக தமது பேச்சின் போது அவர் கூறியிருக்கிறார். இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே அங்கு அதிகார போர் ஏற்பட்டிருக்கிறது. யார் கட்சியின் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது தொடர்பான அந்த வார்த்தை மோதல் மேடையிலேயே வெடித்திருக்கிறது. அதுவும் பாண்டிச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவரை நியமிப்பதில் இருவருக்கும் இடையே அந்த வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் முகுந்தன் என்பவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக நியமித்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு மேடையில் அறிவித்தார். ஆனால் அதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்து 4 மாதம் தான் ஆகிறது கட்சியில் சேர்ந்து, வாழ்நாளெல்லாம் கட்சியில் உழைப்பவர்களுக்கு இனி என்ன மரியாதை இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பினார். அப்போது அதற்கு பதிலளித்த டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி தாம் உருவாக்கிய கட்சி, தாம் கூறியதை கேட்கவில்லை என்றால், தான் நியமித்தவரை அங்கு பொறுப்பில் அமர்த்தவில்லை என்றால் வெளியே போகலாம், கட்சியில் இருக்க விருப்பம் இருந்தால் இருக்கலாம், அல்லையோ இல்லை என்றால் வெளியே போகலாம் என்று அன்புமணி ராமதாசுக்கு டாக்டர் ராமதாஸ் மேடையிலேயே எச்சரிக்கை விடுத்தார். இதையடுத்து சென்னை பனையூரில் தான் தனியாக அலுவலகம் திறக்க இருப்பதாகவும் அங்கு வந்து தம்மை பாமக நிர்வாகிகள் சந்திக்கலாம் என்றும் கூறிவிட்டார். இதனால் பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தந்தை தலைமையிலான பாமக ஒன்றாகவும், மகன் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக மற்றொரு பிரிவாகவும் செயல்படக்கூடிய நிலைமை அங்கு புதுச்சேரி பாமக பொதுக்குழுவில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த முடிவினால், இந்த பேச்சினால் தந்தை மகனுக்கிடையே பாட்டாளி மக்கள் கட்சியில் அதிகார போட்டி உச்சத்தை எட்டியிருப்பதை இந்த வார்த்தை மோதல், அதுவும் கட்சியின் நிர்வாகிகள் முன்னிலையிலேயே நடைபெற்றது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கூட்டணியில் இருந்தும் விலகுவதாக இப்போது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். தற்போது கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கட்சி நிர்வாகிகள் நியமிப்பதில் தந்தையின் பேச்சை கேட்க மறுத்ததால் பொது மேடையிலேயே இந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றும் அவர் மேடையில் அறிவித்திருக்கிறார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் ஒப்புதல் தெரிவித்தாரா என்பது குறித்து இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அன்புமணிக்கு மேடையிலேயே டாக்டர் ராமதாஸ் பகிரங்க எச்சரிக்கை விட்டு, விருப்பம் இருந்தால் கட்சியில் இருக்கலாம், இல்லை என்றால் வெளியே போகலாம் என்று மேடையில் பைக்கிலேயே அவர் தெரிவித்ததும், அவர் உடனடியாக நான் பனையூரில் அலுவலகம் திறந்து விட்டேன், அங்கு வந்து என்னை பாமக நிர்வாகிகள் சந்திக்கலாம் என்று அவர் தெரிவித்திருப்பதும் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி யார் கையில் இருக்கிறது என்ற கோபத்தை அந்த கட்சியின் தொண்டர்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமிக்க கூடாது என்றும், அவர் கட்சிக்கு வந்து 4 மாதங்கள் தான் ஆகிறது என்றும் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், நான் உருவாக்கிய இந்த கட்சியில் எவரையும் எந்த பதவியிலும் நான் நியமிப்பேன், நீ அதை கேள்வி கேட்க கூடாது, விருப்பம் இருந்தால் கட்சியில் இருக்கலாம், இல்லை இல்லைனால் வெளியே போகிவிடலாம். இது அன்புமணிக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மட்டுமல்ல, கட்சியில் உள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் மேடையிலேயே கோபத்துடன் பேசியது பொதுக்குழுவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தடுத்து தந்தை மகனுக்கிடையே பாமகவின் அதிகாரத்தில் இருப்பது யார் என்ற அதிகார போட்டி உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த மோதல் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. மோதலுக்கு காரணமான முகுந்தன் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியின் மகன் என்பது கூடுதல் தகவலாக வெளியாகி இருக்கிறது. மருமகனுக்கு கட்சியில் இளைஞரணி தலைவர் பதவி விடுத்ததால் இந்த மோதல் மகனுக்கும், அந்த மருமகனை நியமித்ததால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த போட்டி, மோதல் மற்றும் வாக்குவாதம்
பரபரப்பு ஆகியவை புதுச்சேரியில் ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாசுக்கும் பாமக நிறுவனருக்கும் இடையே கடுமையான வார்த்தை போர் ஏற்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அன்புமணி ராமதாசுக்கு அவர்தான் பாமக கட்சியின் தலைவராக இப்போது இருக்கிறார். விருப்பம் இருந்தால் அவர் கட்சியில் இருக்கலாம், இல்லை என்றால் அவர் கட்சியை விட்டு வெளியேறலாம் என்று கூறியிருக்கிறார். இதனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசின் சகோதரி மகனான முகுந்தனுக்கு பாமக இளைஞரணி தலைவர் பதவி வழங்கப்பட்டதற்கு அவரது மகனான அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். குடும்ப உறுப்பினருக்கு உடனடியாக கட்சியில் உயர் பதவி அளிப்பது விமர்சனத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் அன்புமணி ராமதாசின் அந்த விமர்சனமாக இருந்திருக்கிறது. அதற்கு டாக்டர் ராமதாஸ் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. முகுந்தன் தான் இளைஞரணி தலைவர், அவர் நியமிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கட்சியில் இருந்து வெளியே செல்லலாம் என்று அவர் கூறிவிட்டதால் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கட்சிக்கு வந்த 4 மாதங்களில் அன்புமணி வாழ்க என முழக்கமிட்டு ராமதாசின் காரை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் இப்போது முற்றுகையிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் இப்போது டாக்டர் ராமதாசின் காரை அன்புமணி ராமதாசின் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு மறித்து விட்டதாகவும் அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கிய டாக்டர் ராமதாசின் வாகனத்தை அவரது மகன் அன்புமணி ராமதாசின் ஆதரவாளர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளும் முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்புவதால் பாமகவில் அதிகார போட்டி உச்சத்தை எட்டி இருக்கிறது. இங்கு கட்சி யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக மகாராஷ்டிராவில் அஜித் பவாருக்கும் சரத்பவாருக்கும் ஏற்பட்ட மோதல் போல இங்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே அதிகார மோதல் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்போது நாம் பார்க்க முடிகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த பொதுக்குழுவில் இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முகுந்தன் டாக்டர் ராமதாசின் மூத்த மகள் காந்திமதியின் கணவர், மேலும் அவரது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசின் சகோதரி மகன், மருமகன், சொந்த அக்கால் மகன் மற்றும் அவரது மகளின் மகன் என்பதால் இங்கு முகுந்தனுக்கும் மற்றும் முகுந்தனை நியமித்தது தொடர்பாக அன்புமணி ராமதாசுக்கும் இந்த டாக்டர் ராமதாசுக்கும் இடையே வார்த்தை மோதல் உச்சகட்டமாக எழுந்திருக்கிறது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைகிறதா என்ற கேள்வி இப்போது புதுச்சேரியில் ராமதாசுக்கு எதிரான போராட்டம், அன்புமணிக்கு ஆதரவான முழக்கங்கள் ஆகியவற்றின் மூலமாக இப்போது அந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பதற்றம் பரபரப்புக்கு இடையே தனது பேரன் முகுந்தனை மேடைக்கு அழைத்து ராமதாஸ் உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் அவரது அழைப்பை ஏற்று முகுந்தன் மேடைக்கு வரவில்லை. இதனால் பொதுக்குழுவை நடத்துவது அன்புமணி ராமதாசா டாக்டர் ராமதாசா என்பது அருகருகே அமர்ந்து கொண்டு தந்தையும் மகனும் மோதலில் ஈடுபடும் அந்த காட்சியை அங்குள்ள பாமக நிர்வாகிகள் வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது அவர் முகுந்தனை நியமித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாம் பனையூரில் தனி அலுவலகம் தொடங்கப் போவதாக மேடையிலேயே அவர் அறிவித்து விட்டார். இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகம் தைலாபுரத்தில் இருந்து பனையூருக்கு மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. சென்னையில் அன்புமணி ராமதாசும் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சியை இயக்குவார்களா அல்லது இருதரப்பிலும் சமரசம் ஏற்படுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. ஒரே மேடையில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட வார்த்தை போரால் பாட்டாளி மக்கள் கட்சியே உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதை கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் அங்கு அதிகார போட்டி உச்சத்தை எட்டி இருக்கிறது. அதிகார மோதலால் அன்புமணி ராமதாசுக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் மேடையிலேயே வாக்குவாதம், மோதல் மற்றும் அங்கு எச்சரிக்கை மற்றும் இரு தரப்பினரும் இடையே அங்கு முழக்கங்கள் எழுப்புதல் என பரபரப்பாக புதுச்சேரி பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அங்கு அதிகார மோதல் உச்சகட்டத்தை எட்டிருக்கிறது. அதாவது டாக்டர் ராமதாசின் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கிய டாக்டர் ராமதாசின் சகோதரி மகன் முகுந்தன் அவருக்கு இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்தது மகனான அன்புமணி ராமதாசுக்கு விருப்பமில்லை. அதனை மேடையிலேயே அந்த எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த பாமக இளைஞரணி தலைவராக ஏற்கனவே ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் நியமிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் இப்போது அந்த பதவிக்கு அன்புமணி ராமதாஸ் நியமிக்கப்பட்டார். இந்த அப்போதும் இளைஞரணி தலைவர் பதவிக்கு அந்த தமிழ்குமரனை நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அன்புமணி ராமதாஸ். அதை எடுத்து அவர் பதவியிலிருந்து ஜி.கே. மணியின் பையன் தமிழ்குமரன் பதவியை விட்டு விலகினார்.
இப்போதும் இளைஞரணி தலைவர் பதவிக்கு முகுந்தனை நியமித்தார் டாக்டர் ராமதாஸ். அதையும் அன்புமணி ஏற்கவில்லை. இரண்டாவது முறையாக இந்த மோதல் ஏற்பட்டு இருப்பதால் இப்போது நாம் அவர்கள் இருவரும் பேசும் அந்த ஆடியோவை கேட்கலாம். மக்களவை தொகுதியிலும் தோல்வி பாமகவுக்குள் அந்த தலைமுறை இடைவெளி தொடர்பான உள்ள அந்த மோதல்கள் உருவாயிட்டு தமிழ்குமரன் நினைக்கிறேன் அவர் தான் பாமக 2009ஆம் ஆண்டு அனைத்து மக்களவை தொகுதியிலும் தோல்வி அடைந்து ஒரு அவமானகரமான தோல்வியை ஒரு கூட்டணியிலேயே பெற்ற போது அதற்கு பின் வந்த பெண்ணகரம் இடைத்தேர்தல் அந்த கட்சியை 2வது இடத்துக்கு கொண்டு அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்யறது காரணமா இருந்தவர். அவர் இளைஞரணி தலைவராக இருந்தார். அவர்